எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மனம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். சரிங்களா? இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு கடையில போயிட்டு ஒரு சூட்கேஸ் ஒன்று வாங்குறாங்க. சரிங்களா? வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்கனாக்கா அதுல இந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல வாசனை திரவியம்லாம் போட்டு ஒரு துணியை வைக்கிறான், பட்டு போடுவாத மாதிரி. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கந்தல் துணி, அதாவது கப்படிச்ச துணி, நாத்தம் பிச்ச துணி தான் எடுத்து உள்ள போட்டு மூடி வைக்கிறான். சரிங்களா? மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் எதர்ச்சியா மீட் பண்ணிட்டு பேசும்போது 2 பேருமே இந்த சூட்கேஸை பத்தி பேசிக்கிறாங்க. சரிங்களா? பேசிக்கும் போது திறந்து காட்டுறான். அதுல வந்து இந்திரன் திறந்து காட்டுறான். அவனோட சூட்கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல நறுமணம் வருது. சரிங்களா? வாசனையா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா பட்டு புடவை எல்லாமே இருக்கு, வாசனை திரவியெல்லாம் வச்சிருக்கான். இதை பார்த்து இவன் என்ன பண்றான், என் சூட்கேஸ் நான் திறந்து காட்டுறான் பாருன்னு சொல்லிட்டு சந்திரன் வந்து திறந்து காட்டுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாத்தடிக்குது, துர்நாற்றம் அடிக்குது. அவன் தெரிச்சு ஓடுறான் அவன் இந்திரன். சரிங்களா? என்னன்னு பார்த்தாக்கா இவர் எல்லாமே கப்படிச்ச துணி, எல்லாமே நாத்தடிச்ச துணி எல்லாம் வச்சிருக்காரு இவரு. இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் நீயும் ஒரே கடையில தான் வாங்கியிருக்கோம், நானும் ஒரே கடையில தான் வாங்கியிருக்கோம். 2மே ஒரே விலை தான், 2மே ஒரே கலர் தான். ஆனா வந்து உண்டு மட்டும் வாசனையா இருக்கு, எந்த மட்டும் வந்து இந்த மாதிரி நாத்து அடிக்குது, இந்த மாதிரி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? மனுஷனோட மனமும் அதே மாதிரி தான், சேம் தான். ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு அருமையான பெட்டகம் தான் அது. அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேமிச்சு வைக்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பன்மடங்கா கிடைக்கிறது. சரிங்களா? ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள சில பேருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரிதான் நம்ம மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும்னா எப்படிங்க முடியும்? சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே எதிர்மறை எண்ணம், அது மாதிரி எண்ணம்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வைக்கிறதுனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த நாத்த துணி மாதிரி நாத்த அடிக்குதுங்க. அந்த விவேக் படம் ஒண்ணு இதுல சொல்லியிருக்காரு பாருங்க, காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம உனக்கு உன்னி கிருஷ்ண குரலாடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு பாருங்க. அதேதான். இப்ப அந்த வசனத்துக்கு உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வரும். நம்ம காக்கா பிரியாணி சாப்பிட்டாக்கா காக்கா குரல் தான் வரும். அதுதாங்க இதோட மகத்துவமே. இப்போ இது வந்து மெயின் மேட்ரு வருவோம் நம்ம. சரிங்களா? இதை மாதிரிதான் பலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொட்டியை திறந்தவொடனே பாத்தீங்கன்னா பட்டு துணி இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா வந்து அது எப்படிங்க இருக்கும்? சரிங்களா? நம்ம என்ன வைக்கிறோமோ அதானே நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டு துணி ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஏன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வரல, நிம்மதி வரல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னாக்கா புத்தியை வந்து தெளிவா வச்சிருக்கணும். சரிங்களா? மனதை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையை கொண்டு செயல்படும் இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நம்ம வச்சிருக்கணும். அதுதான் வந்து ஞானம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா புரிஞ்சு இப்போ இந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா அவனோட மனதை வந்து பயன்படுத்துறான். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கந்தல் துணியெல்லாம் வச்சு நாத்தடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கெட்டதெல்லாம் போட்டு அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னாக்கா கெட்ட இதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சந்திரனுக்கு எப்போ இந்த உண்மை புரிஞ்சு அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நறுமணமான பொருளையும் அது மாதிரி வச்சுட்டு இது பண்றாங்களோ அதே மாதிரிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சியாகவும் மனநிறைவா வாழ்க்கையை வாழ முடியும். சரிங்களா? இது கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனம் வந்து கரெக்டா செயல்படும். இதுதாங்க. எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.